ஏன் இப்போ ஒன்று செய்யுங்களா? இப்போ என் பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு இந்த நியூஸ் 24/7 அப்படின்னு ஒரு தொலைக்காட்சி கூப்பிடுது. அது மாதிரி இந்த முதலமைச்சர் வேட்பாளர் 4 வரையும் நிறுத்து. ஒரு பொது அமெரிக்கா மாதிரி ட்ரம்ப் கிளாரி முடிஞ்ச சொல்லி அதோட முடிஞ்சிடும். ஒரு தடவை ஏற்பாடு பண்ணாங்க, சீமான் வராருன்னு நிகழ்ச்சி ரத்தாயிட்டு. ஆமா, அது நான் வர்றேன்னு தான் சொன்னேன். மாநாட்டுக்கு முன்னாடி 19ஆம் தேதி வந்துடுறேன்னா திடீர்னு இல்லைங்க யாருமே வரமாட்டேங்கிறாங்க, நீங்க மட்டும்தாங்க வரணும் அப்படின்னு. நான் தான் வருவேன், வேற யாரும் வருவா? ஆமா, ஒரே ஒரே அவ்வளவுதான். எப்படி கதை? எப்படி அப்படி போய் பேச விடு 10 நிமிஷம். நீங்க வந்தா என்ன செய்வீர்கள்? நாங்கள் வந்தால் பெண்களுக்கு இலவச பஸ் பாஸ், நாங்கள் வந்தால் ஆண்களுக்கும் பஸ் பாஸ், நீங்க வந்தா நாங்க வந்தால் உரிமை தொகை, நான் வந்தா கருணை தொகை. பெரிய கருணை பரமாத்மா, கருணை மகாராசா, கருணை தொகை, குருணை தொகை. 6 லட்சம் பேர் கூடியிருக்கான் மாநாட்டில். 2.25 லட்சம் நாற்காலி போட்ட ஒரே கட்சி மாநாடு நாம் தமிழர் கட்சி மாநாடு தான். அதுக்கு பிறகு இந்த கரையில் 1 லட்சம், இந்த கரையில் 1 லட்சம், அங்கேயே 4.5 லட்சம் பேர் வந்துட்டான். இதே மாதிரி மாநாட்டு திடலை விட வெளியில அதே மாதிரி கூட்டம் 6.5 லட்சம் 7 லட்சம் பேர் கூட்டிட்டான். ஒரு சத்தம், ஒரு கூச்சல். ஏன் பிரபாகரன் என்ற பெரும் மரவனின் படையிடாது? அதிகபட்சமா கத்திருந்தா என் பிள்ளைகள் அந்த ஓரத்துல திரும்பி பார்த்தேன். அது கேரளாவிலிருந்து வந்தவங்களாம். அண்ணா ஐ லவ் யூ, அண்ணா ஐ லவ் யூ, அது மட்டும்தான் கத்திக்கிட்டு இருந்தான். ஒரு சத்தம், தண்ணியை போடுறது, சலம்புறது, சிகரெட்டை பிடிக்கிறது, அதை பண்றது, இதை பண்றது, நாற்காலியை உடைக்கிறது. அந்த நாற்காலி போட்டவர் சொல்றாரு, ஒரு நாற்காலி உடையலைங்க. குறைகிட்ட சொல்லிருக்காங்க, என்னங்க உங்க ஆளுங்க இப்படி பண்ணிட்டாங்க, நாங்களே அடிக்கிருப்போம்ங்க, இப்படி அடுக்கி வச்சுட்டு எங்களுக்கு 2 வேலையாகி போச்சு. என்ன வேலையாகி போச்சு? கேரளாவிலேருந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன், கரூர்லேருந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன், எல்லா நாற்காலியும் ஒன்றா அடிக்கிட்டாங்க. இப்போ நாங்கள் அதை பிரிச்சுக்கிட்டு இருக்கேன், அதை பிரிச்சுக்கிட்டு இருக்கேன்றாங்க. ஒழுக்கம், ஒழுக்கம் நிறைந்த பிள்ளைகளடா. எந்த கூட்டத்தில், எந்த மாநாட்டில் காவல்துறை நாற்காலியை போட்டு கை கட்டி அப்படியே பார்த்துட்டு இருந்திருக்கு சொல்லுங்க? எந்த மாநாட்டில் இருந்து? இதுல இருந்து என் அன்னை தமிழ் சமூக மக்கள், அறிவார்ந்த பெருமக்கள் ஒன்றை அறியணும். இத்தனை லட்சம் பேர் கூடிய மாநாட்டையே இவ்வளவு ஒழுங்காக, நேர்த்தியாக, சீராக நடத்துகிறான் சீமான் என்றால், இந்த நாட்டை அவன் கையிலே கொடுத்தால் எப்படி ஆட்சியை செய்வான் என்று அறிவார்ந்த பெருமக்கள் சிந்திச்சு பார்ப்போம். எங்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு நெருக்கடி நிலைமையா இருக்கு. பெரும்பான்மையா இருக்கிற சமூகங்களுக்கும் குறைஞ்சிடக்கூடாது, நிராகரிக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட என் இன சொந்தங்களை விட்டுறக்கூடாது. எல்லாத்தையும் எழுதிட்டு போகணும். 117 பெண்ணு கொடுத்துடணும். அதுவும் படிச்ச பெண்ணா இருக்கணும், அதுவும் அரசியல் தெரிஞ்ச பெண்ணா இருக்கணும், அதுவும் அந்த சமூக பிரதிநிதித்துவத்தோட இருக்கணும். ஒரு வருஷம் மண்டையில பூரா நெருப்ப கொட்டின மாதிரி இருந்துச்சு. துறைன்னு இருந்தாலும் ஏதோ போயிட்டு இருக்கிறான். அடே உடம்பு படுத்துக்கிறது, கண்ணு முழிச்சுக்கிறது, கண்ணு மூடிக்கிறது, மூளை முழிச்சுக்கிறதுறான்னு சொல்லுவேன். சிரிப்பாங்க. இந்த மாநாடை நடத்துறதுக்கு ஒரு 10 நாள் வேலை செய்ய சொன்னேன். அண்ணே எனக்கு கண்ணு முடிக்கிறதுனே, உடம்பு படுத்துக்கிறதுனே, மூளை முடிச்சுக்கிறதுனேன்றாப்ல. நான் சிரிச்சேன். ஏன்னா இதைத்தாப்பா நான் சொல்றேன் அப்படின்னு. கூட்டணி போக மாட்டியா? கூட்டணி அவனுக்கு பிரச்சனை என்ன? இவன் மட்டும் சுத்தி தர்றானே, எந்த கூட்டத்திலையும் சேர மாட்டானே, இவன் மட்டும் தனியா சுத்தி தர்றானே, கண்ணை உறுத்துது. திமுக கூட்டம் சொல்லுது, பிஜேபி வரவிட்டப்படாது, பிஜேபியை வரவிட்டப்படாது, அதனால அதிமுக கூட கூட்டணி வென்றப்படாது. அதிமுக எது? ஐயோ திமுக ஆட்சியை வரவே விட்டப்படாது, ஒழிச்சு வரணும். ஏன் அது சரி கிடையாது, இவனுக்கு இது சரி கிடையாது, நாங்க ரெண்டும் சரி கிடையாது, ரெண்டையும் ஒழிச்சு போடணும். புரியுதா? கூட்டணி வைக்காம எப்படிங்க ஜெயிக்கிறது அப்படின்னு பொறுத்திருந்து பாரு எப்படி ஜெயிக்கிறோம்ட்டு. அது ஒரு இது வச்சிருக்காங்க. கூட்டணி இல்லாம வெல்ல முடியாது, ஒன்னால முடியாது. எந்த பக்கம் சீட்டும் நோட்டும் அதிகமா இருக்கு, வெளிப்படையா பேரம் பேசலாம். இப்ப பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் அது பேசிட்டு இருக்கான் இந்த காங்கிரஸ், இந்த டிஎம்கே. பாத்துக்க, நீ எங்க போனாலும் உனக்கு இந்த வாட்டி அட்டினா இன்னாட்டி மரணடி கொடுக்கறனாலே பாரு, நீங்க வாணி. பிஜேபி வரக்கூடாது, சரி, காங்கிரஸ் வரலாமா?
எப்படி நீ பிஜேபி எதிர்ப்பிலை காங்கிரஸை புனிதப்படுத்துகிறாய்? விடுதலை பெற்ற இந்த நாட்டை 60 ஆண்டுகள் ஆண்டு நாட்டை சுடுகாடாக்கிய அயோக்கியன் இந்த காங்கிரஸ். பீகாரிலே நிதிஷ்குமாரும் பாரதிய ஜனதா அவர்களும் ஒரு கூட்டணி வச்சு ஒரு தேர்தலை எதிர்கொண்டார்கள். ஒரு வீட்டுக்கு 10,000 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு அவங்க மொத்தமாக கொடுத்துட்டாங்க. ஒரே நாளில் வங்கியில் போட்டாங்க. இப்போ அது ஒரு புது முறை வந்திருக்கு. வங்கி முழுக்க கட்டுப்பாடு ஆட்சியில் இருக்கிற பாரதிய ஜனதாவின் கட்டுப்பாட்டில் இருக்கு. அதில் 1,31,00,000 வங்கி கணக்குக்கு காசு போயிருக்கு. ஒரே நாளில் இவ்வளவு 5,000 ரூபா 5,000 ரூபாய் இத்தனை கணக்குல இவ்வளவு வங்கி கணக்குல போடப்படுவது தெரியாம இருந்திருக்குமா? தெரியுது, அனுமதிக்குது. ஏன்? எல்லாம் கூட்டு திருடர்கள், கூட்டு கொள்ளையர்கள். அவரு மொத்தமா 10,000 கொடுத்தாரு. இவர் பொங்கலுக்கு 3,000, இப்ப ஒரு 5,000. அதுவும் கோடை விடுமுறைக்கு. ஏன்னா இந்த ஆண்டு தான் கோடை வருது. இதுக்கு முன்னாடிலாம் கோடை கிடையாது. நோ சம்மர், இப்பதான் வருது. அதுக்கு ஒரு 5,000. இப்ப 8,000 ஆயிடுச்சா? இப்போ வாக்குக்கு 2,000, அப்ப 10. அவர் மொத்தமா போட்டாரு. இவர் 3 தவணையா கொடுக்கிறார். பணத்தை முதலீடு செய்கிற போது ஒரு தொகுதிக்கு 30 கோடி 20 கோடி என்று முதலீடு செய்கிற போதே அந்த இடத்தில் முதலீடு செய்பவனின் லாப தேவைதான் இருக்கும். மக்கள் சேவை செத்து போகிறது. வாக்குக்கு 2,000 காசு கொடுத்து உங்களுக்கு சேவை செய்ய ஒருவன் வருவானா? மக்களுக்கு சேவை செய்கிறவன் எதுக்கு காசு தருகிறான்? ஒருவன் ஒரு வீட்டிற்கு திருட போகிறான், சுவரேறி குதிக்கிறான். அந்த வீட்டிலே ஒரு நாய் இருக்கிறது. அந்த நாய் அவனையே பார்க்கிறது, குறைக்கல. அவன் போகிறான், சுவரில் ஏறி மேலே குதிக்கிறான், அப்பவும் குறைக்கல, அப்படியே பார்த்துட்டே இருக்கு. மறுபடியும் உள்ளே போகிறான், அப்பவே அவனையே பார்த்துக்கிட்டே இருக்கு. ஒருவேளை இந்த நாய் கத்தி எழுப்பி விட்டுருமோ அல்லது கடிச்சு பெறுமோ என்று பயந்து அவன் கொண்டு போன ரொட்டி துண்டை எடுத்து அந்த நாய்க்கு போடுகிறான். பாய்ந்து கடித்தது. ஏன்? இவன் நம்ம முதலாளிக்கு, நம்ம எஜமானுக்கு, நம்ம வீட்டிற்கு வேண்டியவனா இருப்பானோ, விருந்தாளியா இருப்பானோ? அவனை நாம் குறைப்பது அவமானமாயிருமே, கடித்தால் அது பிரச்சனையாயிருமே, சரியாயிரா, தவறா போயிருமே என்று அது கடிக்காம இருக்குது. ஆனால் அவன் என்னைக்கு ரொட்டி துண்டை எப்போது போட்டானோ அப்ப திருட வருகிறான் என்று நினைத்து நாய் பாய்ந்து கடித்து விட்டது. இவன் உறவினன் நல்ல திருடன் என்று இந்த நாய்க்கு தெரிகிறது. இந்த தமிழர்களுக்கு அது தெரியவில்லை என்பதுதான் பிரச்சனை. எனக்கு தெரிந்த இந்த நாட்டில் மக்கள் தன்னெழுச்சியாக போராடியது நான் பார்த்தேன். அந்த தெருவில் காசு கொடுத்து விட்டு இந்த தெருவில் காசு கொடுக்கவில்லை என்று வீதியில் வந்து போராடியதை நான் பார்த்தேன். இதுதான் உலகத்திலே தலை சிறந்த புரட்சிகர போராட்டம் என்று நான் கருதுகிறேன். அப்படி ஒரு போராட்டத்தை செய்தார். இதிலே இந்த இலவசம், இந்த வாக்குக்கு காசு, இதையெல்லாம் ஐயா இறை என்பவர்கள் ஓனாய் கத்தி என்று எழுதியிருக்கிறார். ஒரு ஓனாய் என்ன செய்கிறது? காட்டுக்குள்ள இருந்து அப்படியே வெளியில வந்து வீதிகளில், வீடுகள், சிற்றூர் கிராம பகுதிகளுக்கு வந்து கோழியை பிடித்து தின்னு வருது. இது தினம் கோழி எப்படி தின்னுட்டு போயிருதே அப்படின்னு நினைச்சு அந்த கிராமத்து மக்கள் ஒரு கத்தியை, கூர்மையான கத்தியை ஒரு இதில் கட்டி இப்படி வைத்து அதில் கோழி ரத்தத்தை தடவி விட்டு விடுறார்கள். இந்த ரத்த வாடைக்கு அந்த ஓனாய் வந்து இந்த கத்தியை அப்படி நக்குது. அப்படி நக்கும் போது நாக்கு அறுபட்டு ரத்தம் கொட்டுது. அப்ப ரத்தம் வர வர மேலும் 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 சுவைத்து சுவைத்து நக்குது. தன் ரத்தத்தையே தெரியாது சுவைச்சு சுவைச்சு அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கு. கடைசியா மொத்த ரத்தம் சிந்தி செத்து போகுது. அப்படிதான் என் மக்கள் இந்த ஓனாய் கத்தி மாதிரி இந்த இலவசத்துக்கு ஆசைப்பட்டு, அது உங்க ரத்தம் தான், அது உங்க காசுதான். 5,000 ரூபாய் என்றால் 6,800 கோடி இழக்கிறது அரசு. அரசு காசிலே ஒரு கட்சி தனக்கான வாக்கை உறுதி செய்கிறது. இது எவ்வளவு பெரிய கொடுமை! இங்கே அரசியல், கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் அதான் இருக்கு. மக்கள் அரசியல் இல்லை. அது கட்சி அரசியல் என்ன?
ஒரு கட்சி தேர்தல் என்று வென்ற பிறகு கட்சியை பற்றி கவலைப்படாமல் மக்களை பற்றி கவலைப்பட்டு ஆட்சியை சிறப்பாக செய்யுமானால் அது மக்கள் அரசியல். அந்த கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு திரும்ப திரும்ப கட்சிக்கு என்று நிதி, கட்சி நிதி, பார்ட்டி ஃபண்ட் என்று கட்சி நிதி என்று புரட்டி கொண்டு தேர்ச்சி கொண்டு அடுத்த தேர்தலையே கவனம் பண்ணுவது. தேர்தலில் எப்படி வாக்கு வாங்கலாம்? மகளிருக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தால் மகளிர் வாக்கு, கல்லூரிக்கு போற பெண் பிள்ளைகளுக்கு புதுமை பெண் என்று 1000 கொடுத்தா அந்த பெண்களின் வாக்கை வாங்கிவிடலாம். கல்லூரிக்கு போற பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், தம்பிகள், அவர்களுக்கு ஒரு 1000 போட்டால், தமிழ் மகன் என்று போட்டால் அது ஒரு 1000, அந்த பிள்ளைகளின் வாக்கை வாங்கிவிடலாம். இதையே கவனத்தில் எடுக்கிற போது இது தேர்தல் அரசியலாகிறது, மக்கள் அரசியல் இல்லை. படிக்க போகும்போது தம்பி தங்கைக்கு 1000, படித்து முடித்து விட்டவர் 1000 இல்லை. அப்புறம் என்ன பண்றது? பிச்சை எடுக்க வேண்டியது. அப்ப இங்க மக்கள் அரசியல் எது? படித்து முடித்தவுடன் அவன் அதே வருவாயை ஈட்டிக் கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது மக்கள் அரசியல். இப்ப நாம் செய்ய வந்திருப்பது கட்சி அரசியலும் அல்ல, தேர்தல் அரசியலும் அல்ல, மக்கள் அரசியல். இங்கே செய்தி அரசியல், விளம்பர அரசியல் இருக்கு, சேவை அரசியல், செயல் அரசியல் இல்லை. செப்டம்பர் 16 குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுக்க போகிறோம் என்பதை ஜனவரி 1 விளம்பரம் செய்வார்கள். இது செய்தி அரசியல், விளம்பர அரசியல். சேவை அரசியல், செயல் அரசியல் இவர்கள் செய்வதே இல்லை. 100 ரூபாயை கொடுத்து விட்டு 200 ரூபாய்க்கு விளம்பரம் செய்வார்கள். இந்த அரசியலை மாற்றணும்னு நினைக்கிறோம். என் அப்பா நம்மாழ்வார் சொல்கிறார், மகனே, உலகத்தில் எல்லா தீய திட்டத்திற்கும் நீ வேர் தேடி போனால் அது அமெரிக்கக்காரன் கையெழுத்தா இருக்கும். இந்த நாட்டில் எந்த தீய திட்டத்திற்கும் வேர் தேடி போனால் அது காங்கிரஸ்காரன் கையெழுத்தா இருக்கும். எனக்கு ஒரு கொலை இருக்கு, என் இனத்திற்கு ஒரு வன்மம் இருக்கு, பகை இருக்கு. ஏன்? உன்னுடைய 3 கையெழுத்தில் என் தேசிய இனத்தின் தலையெழுத்தை மாற்றி விட்டாய். லால் பகதூர் சாஸ்திரி சினிமாவோ கையெழுத்திலே எங்களுடைய மலையக மக்களை, பல லட்சக்கணக்கான மக்களை, குடியுரிமையற்ற நாடற்ற மக்களாக நள்ளிரவில் இறக்கி விட்டாய் வீதியில். நாங்கள் எல்லோரும் அங்கு இருந்திருந்தால் எங்கள் எண்ணிக்கை வலுவாக இருந்திருக்கும். குடியுரிமையை குடையா என்று சொல்லாமல் இரவோடரவாக நாடு கடத்தி இங்கே இறக்கி விட்டு போய்விட்டாய். அங்க இருந்த தேயிலை தோட்டத்தில் இங்க வந்து தேயிலை தோட்டத்தில் இறக்கி விட்டாய். அடுத்து இந்திரா காந்தி அம்மையார் அதே சினிமாவை கையெழுத்துல தான் தோன்றித்தனமாக என்னுடைய சொந்த நிலத்தை, வெள்ளக்காரங்களத்தில் கூட அவன் கட்டுப்பாட்டில் இல்லை, என் பாட்டனுடைய சொந்த சொத்து கச்சத்தீவை எடுத்து கொடுத்து விட்டேன். என் மீனவ சொந்தங்களின் வாழ்வாதாரம் முற்றுமுழுதாக சிதைக்கப்பட்டுச்சு. கச்சத்தீவு எனக்குன்னா கடல் தூரம் அதிகம், அவனுக்கு கடல் தூரம் அதிகம். நான் எல்லை தாண்டி வாரேன்னு சுட்டுக்கிட்டு இருக்கான், நீ பார்த்துக்கிட்டு இருக்க. இந்த பாப்பிய 2 படகுல என் கொடியை கட்டிட்டு என் பிள்ளைய போயிட்டான், பதறிட்டான். ஒரே மாதிரி உடைய போட்டுக்கிட்டு நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அவன் என்னை விட திமிரு பிடிச்சவங்க. அந்த கச்சத்தீவை சுத்தி வந்தவன் சீமான்ங்கிறான். சீமா இல்லடா அவன் போல. அப்ப நான் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு முதலமைச்சர்னு உட்கார்ந்தனா நாடு நிலைமை என்னன்னு வரு எப்படி இருக்கும் பாத்துக்க, நீயே வச்சுக்கன்றான். அதுக்கப்புறம் ஐயா ராஜீவ் அவர்கள், ஐயா ராஜீவ் காந்தி அவர்களும் ஜெயவர்த்தினி அவர்களும் போட்ட கையெழுத்து, அந்த கையெழுத்து தான் வழிந்து திணித்தது எங்களுக்குள்ளே. அதை என் தலைவன் ஏற்க மறுக்க நீ அமைதிப்படை என்கிற ஒரு அநீதி படையை, அழிப்பு படையை, பீஸ் கீப்பிங் போர்ஸ் என்கிற பீப்புள் கில்லிங் போர்ஸ் அனுப்பி என் மக்களை கொன்னு குவிச்சிட்ட. அதிலிருந்துதான் என் இனத்தின் வரலாறே மாறுது. 3 இதுல உண்மையிலேயே மான ரோசம், சூடு சொரணை, சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறோம், நல்ல ரத்தம் ஓடுது, மான தமிழச்சி மாற நம்ம எல்லாம் பால் குடிச்சிருக்கோம், ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாது என்று சொன்ன காங்கிரஸ் ஒரு சீட்டு உனக்கு கிடையாதுறான்னு தோக்கடிக்கணும்.
காவிரியில தண்ணி உரிய நீரை கொடுக்கவில்லை என்றால் ஒரு இடம் பேரம் பேசிருக்கா, நீ 30 வாங்கு 40 வாங்கு, அத்தனையும் போங்கு ஊதுறண்டா உனக்கு சங்கு. வாடா வாடா வாடா, டேய் இது ஆண் பெண்ணுலடா, அவ்வளவு புலிடா, வீர புலிகளடா. சீருடை அணியாத துவக்கி ஏந்தாத மக்கள் ராணுவ படையடா, 234 பேரும் படைடா, well trained soldiers. பேசி தப்பிச்சு பாடுறா, விவாதத்தில் போய் பங்கேற்கவே கூடாதுன்னு ஓடி போற கூட்டம் நடாது. எந்த கொம்பாதி கொம்பா வந்தாலும் மோதுவம்டா. ஒரு 5000 கொடுத்தா நான் 10,000 கொடுக்குறேன்னு சொல்றது. 10 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட 10,4 லட்சம் கோடி கடனை தொற்றுது. நம்ம நாடு தொற்றுச்சு, தமிழ்நாடு தொற்றுச்சு. இந்தியா 196 லட்சம் கோடி கடனை பெற்றிருக்கு. 196 லட்சம் கோடி கடனை பெற்றிருக்கு. தமிழ்நாடு 10 லட்சம் போல ஒவ்வொரு மாநிலம் 10, 12, 13 இப்படி லட்சக்கணக்கான கோடிகளை பெற்று கணக்கு போட்டா 400 லட்சம் கோடி கடன் வருது. அப்ப கடன் வளர்ச்சியே நாட்டின் வளர்ச்சி என்று இந்த நாடு கட்டமைக்கும். ஒரு கடன்காரன் நிம்மதியாக வாழ முடியுமா? எந்த நேரம் கதவை தட்டுவானோ கடன்காரன், எந்த நேரம் வீதியில வந்து சட்டையை பிடிச்சு கேட்பானோ, மானத்தை கெடுப்பானோ, எப்படி பயந்து ஒரு கடன்காரன். கடன் வாங்கி கையெழுத்து விட்டாலே அந்த நாடு பொருளாதார அடிமையாயிருது. அப்ப கடன் கொடுத்தவன் என்ன சொல்றானோ அதை கேட்க வேண்டிய கட்டாய நிலைக்கு இந்த நாடு மக்களும் தள்ளப்பட்டாங்க. அதனாலதான் உன் கண் முன்னாடி உன் நிலத்தின் வளங்கள் வேட்டையாடப்படுவதை உன்னால் தடுக்க முடியல. ஏன்னா அரசியல் அங்கீகரிச்சிருது. எப்படிப்பட்ட ஆட்சி முறை, எப்படி கட்டமைக்கப்படுது, மக்களின் உளவியல் எப்படி கட்டமைக்கப்படுகிறது. நல்லா பாரு, புஷ்பான்னு ஒரு படம் வந்துச்சு, 1, 2 பதிப்பு வந்துச்சு, நீ பார்த்திருப்ப. செம்மரக்கட்டையை வெட்டுவது குற்றம். செம்மரக்கட்டையை நம்ம வெட்ட வந்துட்டோம்னா 20 பேரை சுட்டு போட்டாங்க ஆந்திர காட்டுக்குள்ள. இதே ஐயா சந்திரபாபு நாயுடு தான். அது குற்றம். ஆனால் அந்த படத்திலே வெட்டி மிக நுட்பமாக கடத்துவார் கதாநாயகன். யாரு? செம்மரக்கட்டையை வெட்டி கடத்து சட்டப்படி குற்றாத கடத்துறவன் கதாநாயகன். அதை தடுக்க போராடுகிற காவல்துறை அதிகாரி வில்லன், கெட்டவன். 2 படமும் ஓடுது, கைதட்டி ரசிக்கிறான். எப்படி இருக்கு பாரு. ஊடகத்தை சந்திக்கும் போது போதும் முடிச்சுக்கிறோம்னு ஊடகக்காரர்கள், தொலைக்காட்சி நிருபர்கள் சொல்லுவாங்களே வெளியே, நான் எல்லாம் முடிச்சுக்கிறோங்க போதுனே இதோட நிறுத்திக்கிறோன்னு அவங்க தான் சொல்லியிருக்காங்க. வேற ஏதாவது கேள்வி இருக்கான்னு கேட்பேன். இல்லை நான் முடிச்சுக்கலாண்ணே. புரியுதா? எங்க ஐயா இறந்துட்டாங்க, நல்லகன் இறந்துட்டாங்க. அந்த நேரத்தில் இருக்கிற ஊடகவியலாளர்கள் யாரும் கேள்வி கேட்கப்படுறதில்லை. வந்தா அப்படி நம்மகிட்ட இருந்த மாபெரும் தலைவர் இறந்துட்டாங்க, அது நமக்கு வருத்தம் அளிக்குது, அவருக்கு என்னுடைய அஞ்சலி. இன்னும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக முடியல. சும்மா இருந்தா ஊடகக்காரங்க கேள்வி கேட்பாங்க. அந்த இடத்துல யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க.